என்றாலும் கூட ஏற்கனவே இது குறித்து அவர்கள் எதிர் நிலைப்பாட்டை கொண்டிருந்த நிலையில் இப்போது நம்முடைய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற வகையில் மகிழ்ச்சி அடைகிறோம், வரவேற்கிறோம். தமிழ்நாட்டை சார்ந்த சில கட்சிகள் மாநில அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அரசமைப்பு சட்டத்தின்படி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்குத்தான் இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வப்போது சுட்டிக்காட்டி வந்திருக்கிறது. இந்திய ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மாநில அரசுதான் இந்த நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் இப்போது எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வருகிற மே 31 மதசார்பின்மைக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிற பாஜக அரசை கண்டித்து வக்ஃப் திருத்த சட்டம் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் மாபெரும் பேரணி ஒன்றை நடத்த இருக்கிறோம். லட்சக்கணக்கிலே சிறுத்தைகள் இந்த பேரணியில் பங்கேற்க இருக்கிறார்கள். பஹல்காம் பகுதியிலே நடைபெற்ற பயங்கரவாத படுகொலை மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு விரைந்து தாயகம் திரும்பியவர். டெல்லிக்கு வந்து அமைச்சர்களோடு கலந்தாய்வு செய்துவிட்டு நேரடியாக பீகாருக்கு சென்று விட்டார் என்பது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. அங்கே நடந்த பயங்கரவாத படுகொலை யாராலும் நியாயப்படுத்த முடியாது, வன்மையாக கண்டிக்கிறோம். அதன் பின்னணியில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அதை காரணம் காட்டி நாட்டில் ஒரு பதற்றத்தை பாஜகவினர் உருவாக்கி வருகிறார்கள். பாஜக அரசும் பாகிஸ்தானோடு போர் நடத்துவோம் என்கிற வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். சிந்து நதியை பாகிஸ்தான் பயன்பாட்டுக்கு விடமாட்டோம், அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருவர் சிந்து நதி பாகிஸ்தானுக்கு வரவிடாமல் தடுக்கப்பட்டால் நாங்கள் இந்தியா மீது போர் தொடுப்போம், அணு ஆயுதங்கள் தயாராக இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பயங்கரவாதத்தை யார் தூண்டினாலும், பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு போர் தேவையா என்பதை, அதற்கான சூழலை உருவாக்க வேண்டுமா என்பதை அரசு, இந்திய ஒன்றிய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது.